ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆட்டு சுவர் ஒட்டி எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு ஏன் சுவர் ஒட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, செவுத்தில் நம்ம அடித்தோம் அப்படின்னா அப்படியே 1 மணி நேரம் ஆனாலும் ஒட்டி இருக்குமா. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலை. இதை லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்கணும். மேலே 2 ஸ்கின் இருக்குங்க. ஒரு ஸ்கின் மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இன்னொரு ஸ்கின் ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துடும். அது ரத்தம் எப்படி உதிரி உதிரியாக வருது அந்த மாதிரி வந்துடும். ஒரு ஸ்கின் மட்டும் வெதுப்பாக இருக்கிறப்போ, நம்ம கையால் இதை தொட முடியுன்ற ஹீட் இருக்கிறப்போ நம்ம இதை அழகாக மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஒரு ஸ்கின் மட்டும் வந்துடும். நம்ம உடம்புல ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 3 தடவை 3 வாரம் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம உடம்புல ரத்தத்தோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட் இதில் அதிகம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கின்னை எடுத்துடலாங்க. இதுதான் சுவரொட்டி. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். தஞ்சாவூரில் நாங்கள் 200 ரூபா அப்படின்னு சுவரொட்டி வாங்கினோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு 2 வாரத்துக்கு மேலே சொல்லி வச்சு வாங்கினோம், கிடைக்கவே இல்லை. மண் சட்டியில் செய்கிறப்போ டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக உப்பு போட்டு வதங்கினீங்கன்னா நல்லா வதக்கிடும். அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி 2த்தையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்குன்னா, இது கொஞ்சம் ஸ்மெல் வருங்க. ரத்தம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. டேஸ்ட்டும் சாப்பிட சூப்பராக இருக்கும். கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற சுவரொட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நமக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாங்கெலாம் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படி தாங்க ஆகும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். நம்ம நார்மலாக எண்ணெய் சட்டி அந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு சமைச்சோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக மிளகுத்தூள் போடுவோம். அதனால காரம் மட்டும், ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் மட்டும் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்த்தோம், ஒரு 3/4 பதம் போல் நல்லா வெந்து இருந்தது. வாசனையும் சூப்பராக இருந்தது. ஒரு 2 கிளறி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். 15 நிமிஷம் அப்படி தாங்க ஆணுச்சு இதை குக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும், கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லா சுண்டுறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சுண்டுனதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை தளன்னு வேணும்னா இந்த பதத்திலே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை மட்டும் சிம்லே வச்சுக்கோங்க, ரொம்ப பவராக எரியக்கூடாது. மண் சட்டின்றதுனால டக்குன்னு உடஞ்சிரும். முக்கால்வாசி மரக்கரண்டி அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.